உலகை வியக்க வைக்கிறது இந்தியா என்றால் அது மிக இல்லை. திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் மட்டுமல்ல, வாய்ப்பும் அளிக்கும்போது, அங்கீகாரம் கொடுக்கும்போது அவை பீரிட்டு கிளம்பும் என்று சொல்வதுண்டு. அதை நம் இந்தியா இப்போது நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. உலகிலேயே முதலாக 3D பிரிண்டட் ராக்கெட் என்ஜின் இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறார்கள். அதை செயல்படுத்தி சோதனையிலும் வெற்றி கண்டிருக்கிறார்கள். 2021-22 கால அளவில் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி தனியார் நிறுவனமான ஸ்கைரூட் என்ற நிறுவனம் முதலாக 3D பிரிண்டட் ராக்கெட் என்ஜின் உருவாக்கி இருக்கிறது. இதற்கு முன்பும் அக்னிகுல் காஸ்மோஸ் என்ற இந்தியன் தனியார் நிறுவனம் 3D பிரிண்டட் என்ஜின் தொழில்நுட்பம் உண்டு என்று சொல்லி தயாரிக்க முன்வந்திருந்தது. இந்தியாவில் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் 3D பிரிண்டட் ராக்கெட்டுகள் உருவாக்கி உலகையே வியக்க வைக்கிறது என்றால் அது மிக இல்லை. ஆனால் நமது ISRO இதை அங்கீகரிக்காமல் பரிசீலனையிலே வைத்திருந்தது. ஆனால் தற்போது ராக்கெட் அனுப்புவதில் நமது ISRO 3D பிரிண்டட் என்ஜின்களை பயன்படுத்தி சோதனை செய்து வெற்றியும் கண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். நமது ISRO நேரடியாக 3D தொழில்நுட்பத்தை அங்கீகரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கிய லிக்விட் ராக்கெட் என்ஜின் பொருத்திய ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவி ISRO சாதனை செய்திருக்கிறது. நமது தமிழ்நாட்டில் மகேந்திரகிரியில் உள்ள ISRO ப்ரொபல்சன் காம்ப்ளெக்ஸில் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட PS4 என்ற என்ஜினை தான் சோதனை முயற்சியாக பயன்படுத்தி விண்ணில் செலுத்தியிருக்கிறார்கள். அதாவது புதிய என்ஜினின் செயல்பாடு என்பது ராக்கெட்டில் அதில் பயன்படுத்தியிருக்கும் 97% உதிரி பாகங்களும் எந்த பாதிப்புமின்றி திரும்ப கிடைக்கும். அதை திரும்பவும் மறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தவும் முடியும் என்று சொல்கிறார்கள். உற்பத்தி கால அளவும் இப்போது ஆகும் நேரத்தை விட 60% லாபமாகும் என்றும் சொல்கிறார்கள். அதாவது 40% கால அளவு மட்டுமே போதுமானது என்று சொல்கிறார்கள் இதை தயாரிக்க. ISROவின் லிக்விட் ப்ரொபல்சன் சென்டர் தான் இதை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் இதன் சிறப்பு. இது 3D பிரிண்டட் என்ஜின் என்று சொல்லப்படுகிறது. PSLVயின் முதற்கட்ட கட்டுப்பாட்டு செயல்பாட்டு அமைப்பிலும், அதாவது ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்திலும் இதே என்ஜின் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதன் தொழில்நுட்பமும் வடிவமைப்பும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது என்பது இதன் மிகப்பெரிய சிறப்பாக சொல்லப்படுகிறது. இது நம் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டுவதாக உள்ளது. அதாவது 97% மறு பயன்பாட்டிற்கு உகந்த, உற்பத்தி நேரத்தை 60% குறைத்த, இந்தியாவின் சுய தொழில்நுட்பமும் வடிவமைப்பும் கொண்ட 3D பிரிண்டட் ராக்கெட் என்ஜினின் சோதனை தான் இந்தியாவின் ISRO வெற்றியுடன் நடத்தி வெற்றி கண்டிருக்கிறது. இது இந்தியாவின் விண்வெளி போட்டியில் பெரிய முன்னேற்றமும் உறுதுணையும் ஆக அமையப்போகிறது. இந்த தொழில்நுட்பமும் இந்த வெற்றியும் ISRO மிக சக்தியுடனும் உறுதியுடனும் இந்த துறையில் முன்னேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மட்டுமல்ல, தற்போது தனியார் பங்களிப்பையும் ISRO அங்கீகரித்திருக்கிறது. ISRO என்று சொல்லப்படுகின்ற உலகில் மிக முக்கியமானதும் முன்னணியில் உள்ளதுமான ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் சேர்ந்து பெரிய திட்டங்களை எளிதாக இனி வரும் காலங்களில் செயல்படுத்தும் என்பதும், அதுவும் குறைந்த கால அளவில் அதை செய்து காட்டும் என்பதையும் நாம் எதிர்பார்க்கலாம்.